ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து தியானிக்கப் போகிறோம். ஆவியாகிய தேவன் பேசும்படி, அவருடைய பிரசன்னம் எங்கும் வெளிப்படும்படி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் கூட நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆவியா இன்றைக்கு மசை ஆடுகிற தெய்வமே, எங்கள் மத்தியில் உலாவுவீராக ராஜா, எங்கள் மத்தியில் உலாவுவீராக. அற்ப நாட்கள் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எத்தனை தினங்கள் என்று எங்களில் ஒருவருக்கும் தெரியாது ராஜா. ஆனால் இருக்கிற நாட்கள் தேவ ஆவியின் வல்லமையோடு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கும் எங்கள் நடுவில் உலாவி எங்களை ஒரு விசை கூட அபிஷேகித்து உமது வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி உமது தொடுதலினால் எங்களை விடுதலையாக்கி மாற்றத்தோடு எங்களை அனுப்புவீராக ராஜா. உங்கள் சத்தத்திற்காய் காத்திருக்கிறோம். அடியேன் பலவீன பாத்திரம், ஆவியில் சோர்வடைந்திருக்கிறேன், மாம்சத்தில் பலவீனமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வருவதாக. கர்த்தர் பேசுவீராக. நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தியானிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தந்த வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம் புதிய ஏற்பாட்டில் 266வது பக்கத்தில் உண்டு. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பவுல் அநேக காரியங்களை குறித்து சபையாருக்கு அவர் ஜெபிக்கிற காரியங்களை குறித்து தொடர்ந்து அந்த வசனங்களில் எழுதுகிறார். அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம், 20வது வசனம் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே போகிறது. இறுதியாக அவர் சொல்லுகிறார், இவைகளுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவைகளில் நாம் தியானிக்கும்படி ஆவியானவர் தந்த காரியம், நீங்கள் உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இங்கே இந்த வசனத்தில் 2 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். அவர் எழுதியிருக்கிற வார்த்தை, தேவனுடைய ஆவியினாலே அல்லது அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஒரு மனுஷன் என்பது உலகம் காண்கிற பிரகாரமாய் மாம்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை மட்டுமல்ல. உலகம், உலகத்தார், உலகத்தின் ஞானம், உலகத்தின் அறிவு இந்த மாம்சத்திற்கு மட்டும்தான் ஏற்றது. அது எந்த விதத்திலேயும் அதுக்கு அந்த பக்கம் போய் பார்ப்பதில்லை. மாம்சத்திற்காக மருத்துவம் உண்டு, மாம்சத்திற்காக கல்வி உண்டு, மாம்சத்திற்காக வருமானம் உண்டு, மாம்சத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் உலகம் செய்வதும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு முழு மனிதன் ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றும் சேர்ந்தவன் தான் முழு மனிதன். இதில் 3வது பக்கம்தான் சரீரம் வருகிறது. முதலாவதாக ஆவி, அது தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். 2வதாக ஆத்துமா, அது நமக்கு மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமா. 3வது தான் ஆத்துமா வசிக்கிற இந்த சரீரம். இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு முழு மனுஷனுடைய வாழ்க்கை அல்லது ஒரு முழு மனிதன். ஆதியாகம புத்தகத்திலேயே நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதனை களிமண்ணினாலே தேவன் உருவாக்கி அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை தேவாதி தேவன் ஊதினார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினார். யாரு? களிமண்ணினாலே உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த மனிதனுடைய உருவம் அல்லது சிலை அல்லது விக்கிரகம் அல்லது களிமண்ணினால் உருவாக்கப்பட்ட ஒரு சரீரத்தின் உருவம். அதில் தேவன் தம்முடைய ஆத்துமாவின் வல்லமையை ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். அவனுக்குள்ளே வந்தது ஒரு ஆத்துமா. தேவன் ஊதும் பொழுது ஒரு ஆத்துமா உள்ளே வந்தது. அந்த ஆத்துமாவை சுமக்குகிற மண்பாண்டம் மட்டும்தான் இந்த சரீரம். இதுக்குள்ள ஒரு ஆத்துமா உண்டு. அந்த ஆத்துமா உள்ள இருக்கிற வரைக்கும் சரீரத்திற்கு ஜீவன் உண்டு. எப்பொழுது சரீரத்தின் ஜீவன் பிரிகிறதோ ஆத்துமா தான் பிரிகிறது. சகோதரன் வேலுசாமி இதே மேடையில் நின்று அநேக நாட்கள் சங்கீதங்களை வாசித்து செய்தி கொடுத்திருக்கிறார். நான் அது தினையெல்லாம் நினைவு கூறுகிறேன். அவருடைய சரீரத்தை தான் நாம் கண்டோம். இப்பொழுது நாம் இங்கே ஆராதிக்கிற இதே வேளையில் அந்த சரீரம் உயிரற்று கிடக்குகிறது. ஆனால் அவருடைய ஆத்துமா தேவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிறப்பு.
தேவன் மண் பாத்திரத்தில் தம்முடைய ஜீவனை ஊதினதினாலே அல்லது ஊதும் பொழுது அந்த மண் பாண்டமானது தேவனுடைய ஆவியினால் ஒரு புது ஆத்துமாவாய் மாறுகிறது. அதுக்குள்ள ஒரு ஆத்துமா வாசம் செய்கிறது. அந்த ஆத்துமா எப்படி இருக்கும் என்பதை குறித்து பல காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு தெரிந்த கொஞ்சம் காரியங்கள் அநேக புத்தகங்களில் இருந்தும் பிரசங்கியார்கள் பேசுகிற இடங்களில் இருந்தும் எல்லாம் கேள்விப்பட்டதில் ஒரு சில காரியங்கள். ஒன்று, அந்த ஆத்துமாவுக்கு ஒரு வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு ஒரு பாரம் இருக்கு. எப்படி சொல்றீங்கன்னா, மருத்துவ ரீதியாக ஒருவர் இறக்கும் பொழுது அவரை ஒரு துலாசில வைத்து சரியாக அவருடைய வயிற்று கவனித்து கொண்டிருந்தால் உயிர் பிரிந்த உடனே 3/4 அவுன்ஸுன்னு சொல்கிறாங்க ஆங்கில புத்தகத்தில். அது எத்தனை கிராம் வரும்னு தெரியாது, கிட்டத்தட்ட 10-16 கிராம் தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட் கம்மியாகுதா? இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரீரத்திலிருந்து ஜீவன் அல்லது ஆத்துமா பிரிந்த உடனே 3/4 அவுன்ஸ் பாரம் கம்மி ஆகிறது. ஏதோ ஒன்று சரீரத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிறதை மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படுகிறது. இன்னும் பல காரியங்கள் உண்டு, போகட்டும், அவைகளுக்காக நேரத்தை எடுக்க வேண்டாம். ஒரு மனுஷனுக்குள் இருந்து ஆத்துமா பிரியும் பொழுது அந்த ஆத்துமா தேவனை சந்திக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் இந்த மண் சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்துமாவை குறித்து நாம் அதிகமாய் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் பரலோக தரிசனங்களை குறித்து நிறைய காரியங்கள் பேசி இருக்கிறார். நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்து இருக்கலாம். ஒரு விஷயம் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், அவரை சந்தித்தேன், இவரை சந்தித்தேன், பரலோகத்தில் சந்தித்த ஆத்துமாக்களை குறித்து பேசினார். அப்பொழுதுதான் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இப்படி பரலோகத்தில் ஆத்துமாக்கள் தேவ தூதர்களைப் போல அல்ல இருப்பாங்க, அடையாளம் எப்படி தெரிகிறது? டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்னார், உலகத்தில் நீங்கள் எந்த உருவத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறீங்களோ அந்த முகம், அந்த உருவம் அப்படியே ஆத்துமாவுக்கு உண்டு என்று சொன்னார். அவரை உதாரணமாக சொன்னார், என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்களே இப்படி தான் இருக்குன்னார். அது அவர் சொன்ன வார்த்தை. மனிதனுக்குள் ஒரு ஆத்துமா இருக்குங்கிறது உண்மை. அந்த ஆத்துமாவை குறித்து தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய ஆவியினாலே உங்களுடைய உள்ளான மனுஷன் என்று அவர் அழைக்கிறார். அந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி. இந்த மண் சரீரத்திற்குள் ஒரு உள்ளான மனுஷன் உண்டு, ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவே சொன்னார், கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான தூக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அவருடைய சரீரம் அல்ல, என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான தூக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆத்தும பாரம், ஆத்தும துக்கம், இதெல்லாம் வேதாகமத்தில் நாம் காண்கிற வார்த்தைகள், கிறிஸ்தவ உலகத்திலே அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். தேவன் ஊதும் பொழுது உள்ளான மனுஷனில் ஒரு ஜீவன் உருவாகிறது, ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுகிறான். இதைத்தான் அபிஷேகம் என்று நாம் அழைக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் வந்து உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற ஒரு நேரம். அதைத்தான் எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள், எதற்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போடப்பட்டவர்கள். ஆவியானவர் உள்ளே வந்து இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு முத்திரை போட்டு விட்டதின் பின் அவன் பரலோகத்தில் தேவனோட எடுத்துக்கொள்ளப்படும் என்பதின் உறுதியாகிவிட்டது, அச்சாரமாகிவிட்டது, அடையாளமாகிவிட்டது. ஆகையால் இந்த மாம்ச சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்துமாவுக்கு ஒரு பலன் உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். அதற்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம், கலாத்தியர் 4:19, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் நான் உங்களுக்காக, தெரிஞ்ச வசனம் நான் நினைக்கிறேன், உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் அப்படின்னா கிறிஸ்து உருவாகாத மனுஷர்கள் நிறைய இருக்காங்க என்ன அர்த்தம்? அவங்கள தான் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் இதோட முடியுது, எல்லாம் இந்த உலகத்திலே தான், சந்தோஷமும் சங்கடமும் இங்கே தான், இங்கே வாழ்ந்தெல்லாம் வாழ்க்கை முடிச்சிடலாம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, இப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்க கோடிக்கணக்காக இருக்காங்க இந்த உலகத்திலே. அவர்களை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். மலையாள வேதாகமத்திலே பிரசவ வேதனைப்படுகிறேன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, லேபர் பெயின்.
நான் அவ்வளவு வேதனைப்படுகிறேன். எதற்காக? எப்படியாவது உங்களில் கிறிஸ்து உருவாக வேண்டும். உங்களுடைய ஆத்துமாவில் கிறிஸ்து வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமா கிறிஸ்துவினால் தொடப்பட வேண்டும். உங்களுடைய ஆத்துமா கிறிஸ்துவில் வளர்ந்து வர வேண்டும், பலன் அடைய வேண்டும். இதற்காகத்தான் நமது சபையிலே, விசுவாசிகளின் ஐக்கிய சபையிலே, எந்த செய்தி எந்த ஊழியக்காரன் எடுத்தாலும் ஆவியின் அபிஷேகத்தை குறித்து தெரிந்தோ தெரியாமலோ இந்த மேடையில் இருந்து நாங்கள் பேசுவதின் காரணம் அதுதான். பவுலினுடைய ஏக்கம், எப்படியாவது இந்த சபைக்கு வருகிற மக்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும், அவர்களில் கிறிஸ்து வளர வேண்டும். ஆவியானவர் மனுஷனுடைய ஆத்துமாவுக்குள் வந்து, தேவனுடைய ஆவியானவர் இந்த ஆத்துமாவில் உருவாகி நாளுக்கு நாள் வளர வேண்டும். எபேசியருக்கு நிருபம் எழுதும் பொழுது எபேசியர் 6வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதுதான் எங்க பாரம். நீங்க பலப்படணும். ஏதோ கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏதேதோ நன்மைகள் எல்லாம் அனுபவித்து போதும்னு சொல்லி நரகத்திற்கு போவதல்ல. அதற்காக நாங்கள் பாரப்படவில்லை. பூமியிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு என்று நின்றால், பாஸ்டர் சொன்னதே போல கடன் வாங்காமல் இருப்பீங்க. கார் வேணும்னு விரும்பினாலும் வேண்டான்னு விரும்பினாலும் ஆண்டவர் தருவார். இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவைகள் வாழ்க்கைக்கு தேவையோ அவைகளெல்லாம் பரலோகத்தில் இருந்து வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அநேக வருஷங்களுக்கு முன் ஊழியம் ஆரம்பிக்கிற நாட்களில் காரு கிடையாது. அன்னைக்கு நான் வேலை செய்கிற இடத்துல எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுத்தாங்க. எஸ்டேட்டினுடைய பணிகள் செய்வதற்கு கார் உண்டு, டிரைவர் உண்டு. ஆனால் எனக்கு சொந்தமாக அந்த மோட்டார் சைக்கிளும் என்னுடைய ஒரு ஸ்கூட்டரும் உண்டு. இந்த 2 தான் இருந்துச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கன்வென்ஷன் கூட்டத்தில் செய்தி கொடுக்க வேண்டும். போனேன். நான் மோட்டார் சைக்கிள் எடுத்து என் மனைவியை பின்னாலே உட்கார வச்சேன். என் மகன் ஸ்கூட்டர் எடுத்தா என் மகளை பின்னாலே உட்கார வச்சு 2 வண்டியில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். வனம் ஃபாரஸ்ட் நிறைந்த இடத்துல கூட போகணும். அங்கே போகும்பொழுது பெரிய மழை கொட்ட ஆரம்பித்தது. பயங்கரமான மழை. நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஃபுல்லாக நனைஞ்சிட்டு நாங்கள் 2 டூ வீலரில் போயிட்டே இருந்தோம். நீலகிரி மாவட்டம் உங்களுக்கு தெரியும், பனி குளிர் நிறைஞ்ச இடம். கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போய் நின்று அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு, தண்ணி அப்படியே ஓடுது. அவங்கள வந்து கேட்டாங்க, இந்த கோலத்தில் நீங்கள் எப்படி ஸ்டேஜுக்கு போவீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு வேறு கோலம் இல்லை, வேறு வழி இல்லை, எப்படியாவது போய்த்தான் ஆகணும். யாரோ ஒரு சீப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால தலை மட்டும் சீவி விட்டு ஸ்டேஜில் போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்தா நடுங்குது, அப்படியே கிடுக்கிடுக்கிட்டான்னு ஆடுது. நான் அங்கே உட்கார்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, எஸ்டேட்டு வேலைக்கு போனால் காரும் டிரைவரும் உண்டு, உங்கள் வேலைக்கு வந்தால் நான் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு பரிதாபம் இல்லையான்னு கேட்டேன். அவ்வளோதான் கேட்டேன். ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் சொல்லல. உங்களுக்கு பரிதாபம் இல்லையான்னு கேட்டேன். அவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒருத்தர் காரு கொண்டு வந்து கொடுத்தார். இந்தா வச்சுக்கிங்கன்னாரு. என் கையில் இப்போ காசு இல்லை, போனால் இருக்கும்ப கொடுத்தா போதும், இதை பயன்படுத்துங்கன்னு கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய முதல் கார். நான் ஏன் சொல்கிறேன்னா, தம்முடைய ஜனத்தின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் தருவார். அது வாகனமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தன்னுடைய ஜனத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இவைகள் உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவரே சொன்னார். ஆனால் அவைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம் முக்கியத்துவம் கொடுப்பது சில ஆண்டுகள் இவைகளை அனுபவித்ததின் பின் நித்தியமான ராஜ்யத்தில் போவதற்கு நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்ன நினைக்கிறேன், ஆமாம், சில வருஷங்கள் ஆச்சு. ஒரு நாள் நம்முடைய சபையினுடைய கமிட்டி கூடி நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, கீழே டைல்ஸ் போட்டால் என்னன்னு ஒரு யோசனை வந்தது. இப்போ அது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். கீழே டைல்ஸ் போட்டால் என்னென்னு ஒரு யோசனை வந்து, நமக்கு எப்படியாவது டைல்ஸ் எல்லாம் போட்டு, இப்போ அது இல்லாத சர்ச்சை கிடையாது, இப்போ எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் நீட்டாக வைப்போமேன்னு ஒரு யோசனை வந்தது. அன்னைக்கு நம்மளுடைய கனத்திற்குரிய தலைமை போதகரையா ஒரு வார்த்தை கமிட்டி மீட்டிங்கில் சொன்னார், கீழே டைல்ஸ் போடுவதற்காக நம்ம சபை கிடையாது, அதுக்கு சிமெண்டே போதும். ஆனால் அந்த சிமெண்டில் வந்து உட்கார்றவங்க பரலோகம் போவாங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வின்னார். அந்த ஆலோசனை அன்னைக்கு முடிச்சது தான், இது வரைக்கும் போடலன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, பல இடங்களிலே, பல தூரமான சபைகளிலே செய்திக்கு போகும்பொழுது நான் இந்த காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒரு சபையினுடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன? பெரிய கட்டிடமும் வானம் முட்டுகிற சிலுவையும் கீழே பளபளான்னு டைல்ஸும் அல்ல, ஆத்துமாக்கள் பரலோகத்தில் அடைய வேண்டும். அதுதான் ஒரு சபையினுடைய நோக்கம். நமது சபையின் நோக்கம் அதுதான். அதனால தான் நடந்த காரியங்களை சொல்கிறேன்.
தேவனுடைய சித்தமும் அதுதான், நித்திய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளான மனுஷனாவியில் பலப்பட வேண்டும், அதற்காக நான் ஜெபிக்கிறேன். அவன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். அவன் பலப்பட வேண்டுமானால் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அவைகள் நமக்குள் உருவாகுகிற கிறிஸ்துவினுடைய ஆவியானவருக்கு நாமும் செய்ய வேண்டும். ஒரு குழந்தை உருவாயிட்டால் அல்லது பிறந்துட்டால் அதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். அது மூச்சு விடுவது அதோட முக்கியம். மருத்துவமனையில் வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும், முதலாவது அதை அள வைப்பாங்க. எதுக்கு? அப்போ தான் இந்த லங்ஸு நுரையீரல் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். குழந்தை முதலாவது அழுவணும், அது மூச்சு விடணும், அழுதாத்தான் அந்த மூச்சு சரியாகும். ரெண்டாவது அதுக்கு உணவு ஏதாவது கொடுக்கணும். இது ரெண்டும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் முக்கியம். முதலாவது உள்ளான மனுஷன் கொஞ்சம் மூச்சு விட வேண்டும். அதனுடைய பேரு தான் ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனுடைய சமூகத்தில் மூச்சு விட்டு பலப்படுவது தான் ஜெபம். அதை நிறுத்திட்டா மரிச்சிட்டான்னு அர்த்தம், உயிர் எழுந்துட்டான்னு அர்த்தம். ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் பரலோகத்தை அடையவே முடியாது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த இடத்துல முடிந்து விட்டது. ஜெபம் எப்படி இருக்கணும்? நாளுக்கு நாள் வளரணும், நாளுக்கு நாள் வளரணும். அன்றைக்கு ஆரம்பித்த ஜெபம் இன்னைக்கு இருந்தால் ஆகாது. 10 வருஷத்துக்கு முன் இருந்த ஜெபம் இன்னைக்கு இருந்தால் ஆகாது. கடந்த 2023 இருந்த ஜெபம் இன்னைக்கு இருந்தால் ஆகாது. அது வளரணும். உன்னுடைய மூச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வரணும். எவ்வளோ நேரம் நீங்கள் மூச்சு பிடிச்சு நிறுத்த முடியும்னு எல்லாம் கொஞ்சம் பலசாலிகளை பார்த்து கேட்பாங்க. எவ்வளோ நேரம் தண்ணீருக்குள்ளே நீங்கள் மூச்சு விடாம இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய பலூனை நீங்க ஊதி இது பெருசாக்க முடியும்? இதெல்லாம் பலசாலிகளுக்கு இருக்கிற போட்டி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு போட்டி உண்டு. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மூச்சு விடுறீங்க. இரண்டாவது உணவு. அந்த உணவு என்ன? வேத வசனமாகிய ஞானப்பால், கர்த்தருடைய வசனம். அது இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வளரவே முடியாது. தேவனுடைய வார்த்தை என்பது மிக மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய உணவு. ஆகையினால் தான் எது சொல்கிறோமோ சொல்லலையோ நம்ம சபையிலே அது அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. பல இடங்களுக்கு போய் பாருங்க, வசனம் இருக்காது, நிறைய காரியங்கள் கதைகள் இருக்கும். செய்தியிலே வசனம் இருக்காது, வேற பல காரியங்கள் இருக்கும். தத்துவங்கள் பேசுவாங்க, உலகத்தில் நடந்ததை பேசுவாங்க, யாரோ ஞானிகள் எழுதின புத்தகங்களில் இருந்து எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தருடைய வசனம் இருக்காது. வசனத்தில் தான் ஜீவன் உண்டு. தேவனுடைய வசனத்தில் தான் வல்லமை உண்டு. தேவனுடைய வசனத்தில் தான் அதிகாரம் உண்டு. அது சொல்லப்படாத சபை உயிரில்லாத சபை. ஆவிக்குரிய உணவு அதுதான். நான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் மாசத்தில் ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அந்த சபையிலிருந்து சில வாலிபர்கள் வந்தார்கள் என்னை சந்திப்பதற்கு. அவங்க கேட்டாங்க, நீங்கள் பேசும்பொழுது ஏதோ ஒரு வித்தியாசம் எங்களால் உணர முடிகிறது. உங்களுடைய செய்தியில் இருக்கிற வித்தியாசம் என்ன? மற்றவங்கள செய்தியோட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது. நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு. இல்லை ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்ன? நான் அவங்களிடத்திலே சொன்னேன், என்னுடைய கருத்தோ என்னுடைய யோசனைகளோ எங்கே இல்லாமோ கேட்டதோ ஒருபோது நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. வேத வசனத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. அப்போ அதில் ஒருத்தர் கேட்டாங்க, அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நான் சொன்னேன், தேவன் அன்பு நிறைந்தவர் என்று 1000 முறை வேதாகமத்தில் இருந்து நான் பேச முடியும், அல்லது மேடையில் நின்று பேச முடியும். கிறிஸ்துவின் அன்பை குறித்து அதிகமாய் பேச முடியும். ஆனால் இவ்வளவு நேரம் அது பேசுவதை விட வேதாகமத்தில் இருந்து 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை எடுங்கன்னு சொல்லி தேவன் அன்பா இருக்கிறார் என்கிற வார்த்தை ஆணித்தரமாக பேசினால் அந்த வார்த்தை கிரியை செய்யும். காரணம், அது ஆபிரகாமினுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் தான் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் தான் அதிகாரம் உண்டு. இது உள்ளான மனுஷனுக்கு தேவை. அவனுக்கு ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனம் கொடுத்துதான் ஆக வேண்டும். நமது பாஸ்டர் அதிகமாய் பிரயாசப்படுகிற ஒரு இடம் அதுதான். அதுக்காகத்தான் பெரிய எழுத்திலே அச்சிட்டு பெரிய தாளிலே போட்டு ரொம்ப கஷ்டப்படுறார். என்னென்னமோ விதங்களிலே இந்த வசனம் எப்படியாவது ஜனங்களுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்படுகிறார். தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருப்பதினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன் ஒருவன், யாராவது ஒருவர், அது யாராகவே இருக்கட்டுமே, எந்த ஜாதி மத இனமா இருக்கட்டும், இயேசுவே எனக்குள் வாங்க, என்னில் வாசம் பண்ணுங்கன்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே
இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட உடனே இந்த 2 காரியங்களும் அவனுக்கு அல்லது அவளுக்கு தேவைப்படுகிறது. முதலாவது ஜெபமாகிய மூச்சு, 2வது வேத வசனமாகிய ஆவிக்குரிய பால். இது 2 அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிப்பாங்க. ஜெப வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய ஜெப வாழ்க்கையில் தேவனோட முகமுகமாய் பேசுகிற அனுபவத்துக்குள்ளே வருவாங்க. அப்பொழுது முழங்காலில் நிற்பது ஒன்றும் கடினமாக தெரியாது. அன்னைக்கு மூட்டு வலியும் முழங்கால் வலியும் எல்லாம் ஒன்றும் பாதிக்காது. அன்னைக்கு மணிக்கணக்காய் தேவ பிரசன்னத்தில் நின்று அவரிடத்தில் பேச முடியும். அதே போல 5 நிமிடங்கள் கிடைத்தால் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு, வாசிப்பதற்கு அல்ல, தியானம் செய்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு பசி உண்டாகும். என் கர்த்தருடைய வார்த்தை, என் தேவனுடைய வார்த்தை, இதை எப்படியாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே. இவைகளில் தான் நாளுக்கு நாள் நாம் வளர்ச்சி அடைய முடியும். அப்பொழுதுதான் தேறினவர்களாக முடியும். அப்பொழுதுதான் ஆவியில் பலப்பட முடியும். நீங்க அதிகமாய் ஜெபிக்க, அதிகமாய் வசனங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் உள்ள பலப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது நமக்கு தெரியாத ஒரு உண்மை. அவர் உள்ள பலப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் சாதாரணமாக சொல்கிற ஒரு உதாரணம் தான் மொபைல் ஃபோன் சார்ஜிங். அது சில நேரத்தில் சார்ஜே இல்லாமல் ரொம்ப கீழே போயிடும். 1% 2% எல்லாம் போயிடும். ப்ளக்கில் மாட்டி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலை செஞ்சுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா இங்கே 25% இருக்கும். நீங்கள் ஒன்றும் பிரயாசப்பட்டதுனாலே அல்ல, ஒரே ஒரு காரணத்தினாலே அது அந்த மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே சார்ஜ் எடுத்துக்கும். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட வேண்டுமானால் பரலோக மின்சாரத்தோட கொஞ்சம் இணைச்சு வையுங்க. அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்து விட்டால், ஜெபத்திலேயும் வேத வசனத்திலேயும் இணைக்கப்பட்டிருந்தால், உங்களை அறியாமல் உள்ளான மனுஷன் வளர ஆரம்பிக்கும். அவன் பலப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது, உலகத்தாருக்கும் தெரியாது. உலகத்திற்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல ஒரு ஜெபத்திற்காக போயிருந்தேன். அங்கே ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது பல சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களும் என்னோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். ஜெப வேளையில் தெரியாமலே அந்நிய பாஷையில் ஜெபிக்க நேரிட்டது. தெரியாமலேன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன், வேணும்னு செஞ்சதல்ல. அந்நிய பாஷையில் ஜெபித்தேன். கூட இருந்த சகோதரர்கள் எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபித்தார்கள். சில நிமிடங்கள் அந்த அந்நிய பாஷை ஜெபம் போயிட்டு அதற்கு பிறகுதான் மறுபடியுமாய் தமிழ் மொழிக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்தோம். முடித்ததின் பின் என்னோடு இருந்த கல்விமான் என்று அறியப்படுகிற வசதி படைத்த ஒரு சகோதரர் சொன்னார், இந்த அந்நிய பாஷை ஜெபம் என் மனைவியும் மகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்னுடைய மனைவி என்னுடைய மகனும் இந்த அந்நிய பாஷை ஜெபம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னு கேட்டேன். அவர் யாருக்கும் கேட்க வேண்டாம், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராமல் இயேசு தெய்வம் என்று அறிக்கையிட்டு நடப்பதினால என்ன பிரயோஜனம்? சாத்தானும் அதை தான் செய்கிறான். அவனும் அதை தான் சொல்றான், இயேசு தெய்வம். அவன் சொல்றான், மறுக்கவே இல்லை, அவன் இயேசு தெய்வம்னு ஒத்துக்கிறான். அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சி என்ன? அது வளர வேண்டுமானால் ஜெபம் தேவை. ஜெபம் இல்லாமல் உங்களால் வளர முடியாது. வேத வசனம் தேவை. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் ஆவியில் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 15வது வசனம். நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். நான் ஆவியில் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய மூளை அப்பிரயோஜனமாய் இருக்கிறது. இந்த மூளைக்கு வேலையே இல்லை. அதுக்கு மொழியெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை, வார்த்தைகள் தேடி அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. அது அப்பிரயோஜனமாய் ஆஃப் பண்ணி நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆவியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேண்டிய ஜெபம். ஆகையால் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் தேவையாயிருக்கிறது. எந்த அளவுக்கு வளர வேண்டும்? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3:10. தம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே.
உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிற ஒரு புது மனுஷன் உள்ள உருவாக வேண்டும். அப்ப எப்படி வளர வேண்டும்? கிறிஸ்துவாகிய சபையை தலையை போல் வளர வேண்டும். இயேசு எப்படி நடந்தாரோ அப்படி நாமும் வளர்ந்து வளர்ந்து வர வேண்டும். இயேசு எப்படி பேசினாரோ அதுதான் நமக்கு முன்மாதிரி. பாஸ்டரை போல நடக்க விரும்புகிறவங்க நிறைய உண்டு, ஊழியக்காரர்களை போல பேச விரும்புகிறவங்க நிறைய உண்டு, அந்த ஊழியக்காரனை போல ஜெபிக்கணும்னு விரும்புகிறவங்க நிறைய உண்டு. அதெல்லாம் நரகத்திற்கு தான் போகும். இயேசுவே நமக்கு முன்மாதிரி. அவரே போல் வளர வேண்டும். ஆண்டவரே, நீர் பேசினதே போல நானும் பேச வேண்டும். அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் கிருபை நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவரே, கிருபை நிறைந்த வார்த்தைகள் பேச எனக்கு ஒரு கிருபை தாங்க. நானும் அப்படிதான் பேசணும். என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாய் இருக்கணும். அது இருக்க வேண்டுமானால் அவரே போல நானும் மாற வேண்டும். அவர் செய்த கிரியைகள் எல்லாம் அவரே சொல்கிறார், நான் செய்கிற கிரியைகள் என்னுடையவைகள் அல்ல, எனக்குள்ள பிதாவானவர் வாசம் பண்ணி செய்கிற கிரியைகளே. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற இடங்களில், நான் போகிற இடங்களில், நான் நடக்குகிற இடங்களில் உமது வல்லமை வெளிப்பட வேண்டும். அந்த ஜெபம் மாத்திரம் போதாது, அது வெளிப்பட வேண்டுமானால் இயேசு சொன்னதை போல உள்ளான மனுஷன் கிறிஸ்துவில் பலப்பட்டு இருக்க வேண்டும். அவர் கிறிஸ்துவில் பலப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய வெளிப்படுத்துதலின் வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரன் உண்டு. ஒரு காலத்தில் தெய்வமே இல்லை என்று நம்பினவர், நிறைய படித்தவர், பெரிய பணக்காரர் கூட. தெய்வமே இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் கூட பல இடங்களில் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவருடைய மனைவி நல்ல விசுவாசி. ஒரு விஷயம், அவர் சென்னை பட்டணத்திற்கு தன்னுடைய தொழிலின் காரணம், அவர் ஒரு வக்கீல், தொழிலின் காரணமாக சென்னைக்கு போயிருந்தார். போகும் பொழுது இந்த மனைவி ரொம்ப ஜெபம் பண்ணி கடைசியாக போகும் பொழுது கணவர்கிட்ட சொன்னாரா, நீங்கள் மெட்ராஸில் இருக்கும் பொழுது கூடுமானால் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை சந்தித்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. அவருக்கு பயங்கர கோபமே வந்துச்சு. நான் போய் எதுக்கு அந்த மனுஷனை பார்க்கணும், எனக்கு தேவையே இல்லை, இல்லாத கடவுளின் பேரில் சொத்து சம்பாதிக்கிற ஆள், அவரை போய் பார்க்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை. இந்த மனைவி ரொம்ப கேட்டு, நான் போக மாட்டேன், சும்மா பைத்தியக்காரமாக பேசாதேன்னு எல்லாம் சொல்லி தீட்டி விட்டார். கடைசியாக அவர் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தின் ஃபோன் நம்பர் பத்திரிகையில் இருந்து எழுதி அந்த அம்மா அவருடைய பர்ஸில் வச்சு, நேரம் கிடைச்சா இந்த அலுவலகத்துக்காக ஃபோன் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இவர் போனதுலேருந்து அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா. இவர் மெட்ராஸ் போய் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து திரும்ப வர டிக்கெட்டு தேடும் பொழுது தான் இந்த அம்மா எழுதி வச்ச ஃபோன் நம்பர் பர்ஸில் இருக்கு. சரி, போனால் அவள் கேட்பா, இப்போ எனக்கு என்ன கெட்டு போச்சு, ஹோட்டல் ரூமில் உட்காந்து ஒரு ஃபோன் பண்ணதுனால என்ன கெட்டு போச்சுன்னு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணார். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜெப ஊழியர்கள் யாரோ தான் எடுத்தாங்க, ஜெப வீரர்கள் அங்கே வச்சுருக்காங்களே சம்பளத்துக்கு, அதில் யாரோ தான் எடுத்தாங்க. எடுத்து இவர்கிட்ட, பிரதர் நீங்கள் யார் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. இவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னு என் மனைவி சொன்னால் அவளை திருப்திப்படுத்துவதற்காக ஃபோன் பண்ணேன், அவ்வளோதான். அது சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஜெப வீராங்கனை, ஒரு அம்மாவா, அந்த ஜெப வீராங்கனை சொன்னாங்களா, தற்செயலாக உங்களுடைய அதிர்ஷ்டமாக டிஜிஎஸ் தினகரன் ஐயா இப்போ இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கோல் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. தினகரன் ஐயாவுக்கு கோல் போயிடுச்சு. அவர் ஃபோன் எடுத்து திரும்ப கேட்டார், பிரதர் நீங்கள் யாருங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன. திரும்ப கேட்டார், நீங்கள் எதுக்காக ஃபோன் பண்ணீங்க. என் மனைவி ஃபோன் பண்ண சொன்னார், அதுக்காக ஃபோன் பண்ணேன், வேறு எந்த காரணமும் இல்லைன்னு சொன்னார். தினகரன் ஐயா சொன்னாரா, சரி எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, என் கையில் ஃபோனும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னார். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னார். இவர் டிஜிஎஸ் ஐயா கண்ணை மூடினார், ஜெபிக்க ஆரம்பித்தார். இடையில ஜெபத்தை நிறுத்தினார். அடுத்த வார்த்தை சொன்னார், தெய்வமே இல்லை என்று ஊரெல்லாம் போய் பிரசாரம் பண்ணுகிற மகனே, இயேசு உங்களை நேசிக்கிறார் தெரியுமான்னு கேட்டார். அவர் அப்படியே தடுமாறி போனார். இந்த மனுஷன் யாரோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார். அவர் கண்ணெல்லாம் மூடல, கண்ணை திறந்தா உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரா, தடுமாறி போனார். அடுத்த நிமிஷம் மறுபடியும் தினகரன் ஐயா சொன்னார், தெய்வமே இல்லைன்னு நம்புறது உண்மையாக இருந்தா நீ எதுக்கு கையில் கருப்பு கயிறு கட்டி இருக்கிற, அந்த காய்ச்சை அழுக்குன்னார். அப்போ இந்த மனுஷன் கேட்டான், என் கையில் கயிறு இருக்குன்னு யார் சொன்னதுன்னு. எப்பா நீ ஃபோன், அன்னைக்கு மொபைல் ஃபோன் எல்லாம் கிடையாது, மற்ற ஃபோன் தான். அவர் சொன்னார், சகோதரரே நீங்கள் ஃபோன் பிடிச்சிருக்கிற கையில் கட்டி இருக்கிற கருத்த கயிறு நான் பார்க்கிறேன், நாகை நான் சொல்லுகிறேன், அந்த கயிறை அறுத்து விடு. அவர் அதை அறுத்தார். டிஜிஎஸ் ஐயா ஜெபம் பண்ணார். சுருக்கமாக சொல்கிறேன், திரும்ப வந்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பல வருஷங்கள் நாங்கள் இணைந்து ஊழியம் செய்தோம். இயேசு அழைக்கிறார், ஊழியத்தின் நீலகிரி மாவட்ட பிரதிநிதியாக பணியாற்றினார். என்ன நடந்தது?
என்ன நடந்தது? உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அவரிடத்தில் நான் பேசும் பொழுதெல்லாம், அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார், இல்லை நான் அவர் வீட்டுக்கு போவேன், ரொம்ப ஊழியத்தில் நாங்கள் ஒன்றா இருந்ததுனால பேசும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுவார், என்ன மனுஷன் பிரதர் அவரு, எப்படிங்க பிரதர்? நான் அவரிடத்தில் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க பிரதர், இந்த வல்லமை உங்களுக்கும் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அவர் அந்த நிலைமையில மாறினதை பார்த்து தான் அங்கிருந்து வந்தேன். தூரத்தில் இருக்கிற காரியங்களை சொல்ல அவரும் கர்த்தர் பலப்படுத்தினார். எதினாலே? தூரத்தில் இருக்கிறவைகளை அறிகிற ஒரு தேவன் உண்டு, அவர் உள்ள நாளுக்கு நாள் பலப்பட்டு வருவதனாலே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. காணாதவைகள், மறைவாய் இருக்கிறவைகள், மனிதனுடைய பார்வைக்கு காண முடியாதவைகள், அவைகளை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உள்ளே வளர ஆரம்பித்தால், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் சொன்னேன், ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னேன், இது கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் பொழுது பேச ஆரம்பிக்குங்க. நாம தான் அதை பேச வைக்கிறோமே, அப்பா அம்மானு சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. இந்த உள்ளே இருக்கிற மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் பொழுது அது பேச ஆரம்பிக்கும். அது எந்த மொழியில பேசும் தெரியுமா? பரலோக மொழியில பேச ஆரம்பிக்கும். அதுதான் அந்நிய பாஷை என்று நாம் அழைக்கிறோம். அது பரலோக மொழியில பேச ஆரம்பிக்கும். என்னங்க நீங்க யாருக்கும் தெரியாத மொழியில ஜெபம் பண்றீங்க, அது வேற இடத்துல பேசிட்டு இருக்கீங்க. அது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் பேசிட்டு இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் அவனுடைய தேசத்திற்கு தாய்மொழியில பேசிட்டு இருக்கிறான். இதுக்கு நான் என்ன செய்யறது? அது உள்ளான மனுஷன் பேசுற வார்த்தைகள் என்னுடையவைகள் அல்ல. இயேசு பூமியில் இருக்கும் நாட்களில் சொன்னாரே, நான் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகள் என்னுடையவைகள் அல்ல, அவைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவர் உள்ளே வந்து விட்டால், அவர் வளர ஆரம்பித்தால், அவர் பேசுகிற வார்த்தைகள் ஆவியின் வார்த்தைகளாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு படி மேலே வாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். இந்த பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை போதும், ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை போதும். யாரோ கைதட்டி பாடுகிறாங்க, யாரோ கீபோர்டு போடுறாங்க, ஆசீர்வாதமா இருந்தது. அப்புறம் யாரோ ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்றான், அரை மணி நேரத்தில் முடிச்சா நல்லது, இல்லாட்டி எங்களுக்கு வருத்தம்னு சொல்லி ஆலயத்துக்கு வருகிற விசுவாசிக்கு இன்னைக்கு ஆவியானவர் தருகிற செய்தி, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 4:6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6, 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்படியாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். அவர் எங்கள் சரீரத்திலே அல்ல, எங்கள் இருதயங்களிலே உள்ளே பிரகாசித்திருக்கிறார். அவர் அங்கு இருக்கிறதுனால தான் எங்களுடைய உள்ளான மனுஷன் தேவனோட பேச ஆரம்பிக்கிறது, தேவனோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்போ உலகத்தின் 1000 சந்தேகங்கள் முடியும். அந்த உள்ளான மனுஷன் பரலோகத்தோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அநேக கேள்விகளுக்கு பதில் உண்டு. முதல் கேள்வி என்ன? உண்மையிலே தெய்வம் இருக்கிறாரா? ஆமாம், அவர் இருக்கிறாருங்க, நான் தான் அவரோட தொடர்பு கொள்கிறேனே, எனக்கு தெரியும் என்கிற பதில் வரும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உண்மை உண்டு. பில்லி கிரஹாம் என்கிற தேவ மனுஷன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் எங்கும் புகழ்பெற்ற தேவ மனுஷன் இன்னைக்கு இல்லை, பரலோகத்திலே இருக்கிறார். அவர் வெளிநாடுகள் ஒன்றில், அவர் அமெரிக்காக்காரர், அங்கிருந்து வெளிநாடுகளில் ஒன்றில் ஊழியத்திற்காய் சென்றிருந்த நாட்களில் அந்த தேசத்தினுடைய டிவி சேனலிலும் செய்தித்தாள்களிலேயும் உள்ள நிருபர்கள் பேட்டி காண வந்திருந்தார்களா? அவர்கள் கேட்டார்கள், ஐயா நீங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறீங்க, வேற எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொன்னார், நான் இயேசுவை மாத்திரம்தான் பிரசங்கிக்கிறேன், ரட்சிப்பு மாத்திரம்தான் பிரசங்கிக்கிறேன், வேற எதையுமே சொல்ல மாட்டேன். அப்போ அதில் மனப்பூர்வமாக இவரை கிண்டல் பண்ண வேண்டும் என்று எண்ணின ஒரு நிருபர் சொன்னாரா, ஆனால் இயேசு தான் 2000 வருஷங்களுக்கு முன்பே இறந்து போயிட்டாரு, அப்புறம் ஏன் இனி அவரே பேசப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டார். பில்லி கிரஹாம் ஐயா அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டாரா, என்ன சொன்னீங்க பிரதர், இயேசு இறந்து போனாரா? அவர் சொன்னார், ஆமா. எப்போங்க? when did it happen? எப்போ அவர் இறந்தாருன்னு திரும்பி கேட்டாரா? அப்போ அந்த நிருபர் சொன்னார், அவர் இறந்து 2000 வருஷம் ஆகிவிட்டது ஐயா, அதெல்லாம் பழைய கதை. இப்போ பில்லி கிரஹாம் சொன்னார், அப்படியா இருந்தால் நீங்கள் சொல்கிற இயேசுவும் நான் பிரசங்கிக்கிற இயேசுவும் 2. ஏன்னா நான் பிரசங்கிக்கிற இயேசுகிட்ட 5 நிமிஷம் முன்னாலே நான் பேசினேன். அவர் ஆரோக்கியமாக இருக்கார் ஐயா, அவர் பலத்துடன் இருக்கிறார்.
நிருபர் கேட்டார், எப்படி பேசுனீங்க? ஆமாம், நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, என்னை சந்திக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னீங்க. நான் அவர்கிட்ட போய் முழங்காலில் நின்று கேட்டேன், வந்திருக்காங்க பார்க்கவான்னு, போய் பாரு, என் வார்த்தையை சொல்லுன்னு அவர் என்கிட்ட பேசி தான் நான் வந்தேன். இங்கே வந்து நின்ற உடனே 2000 இன்னும் செத்து போயிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்களை நம்புறதா அவரை நம்புறதான்னு கேட்டார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஆகையால் தான் சொல்லுகிறேன், 1000 கேள்விகள். ஞானஸ்நானம் தேவையா? அந்நிய பாஷை தேவையா? அபிஷேகம் தேவையா? தரிசனங்கள் உண்மையா? தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் உண்டா? நோய்களை குணமாக்க முடியுமா? அசுத்தாவிகளை துரத்த முடியுமா? சபையில் அந்நிய பாஷையில் பேசலாமா? வேதத்தை எவ்வளோ நேரம் வாசிக்கணும்? ராத்திரி எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? ஐயா, கேள்விக்கு மேல் கேள்விக்கு மேல் கேள்வி. ஆனால் உங்களுடைய உள்ளான மனுஷன் வளர ஆரம்பித்தால் அந்த உள்ளான மனுஷன் ஒரு பதில் சொல்ல ஆரம்பிக்கும். நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். அது யாரும் சொன்னதினாலே அல்ல, எனக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவரோட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். அவரை போல நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் தான் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம், 2 கொரிந்தியர் 3:17 வேதத்தில் இவ்விதமாய் பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அது 17வது வசனம். அடுத்தது 18வது வசனம், ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அந்த சாயலாகத்தானே, பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா. அது ஒருவேளை உலகத்திற்கு தெரியாது, அது உலகத்தாருக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது? இது உள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. எங்களுடைய ஜெபங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. எங்களுடைய ஆவிக்குரிய தரிசனங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஊழியங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா என்பது கட்டுக்கதை அல்ல. ஏசப்பா என்பது வரலாறு அல்ல. ஏசப்பா என்பது சண்டே கிளாஸில் படித்த கதை அல்ல. ஏசப்பா உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளுகிறோம், அவரோட நாங்கள் பேசுகிறோம், அவரோட நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். எங்களுக்காய் அவர் இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகைக்காய் நாங்கள் காத்து இருக்கிறோம். எப்பொழுது வானங்களில் வெளிப்படுவீர் என்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அவரும் பதில் தருகிறார், கொஞ்சம் பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க தான் விசுவாசி. இது விசுவாசிகளின் ஐக்கிய சபை, அதனால தான் அந்த பெயரை பயன்படுத்துகிறேன். அவங்க தான் விசுவாசி. கேள்விகள் 1000 இருக்கலாம். தோமாவுக்கு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இயேசுவை கண்ட நாளில் முகங்குப்புற அவருடைய பிரசன்னத்தில் விழுந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என் ஆண்டவரே, என் தெய்வமே. இயேசு சொன்னாரேப்பா, உன் விரலை போடப்பா, உன் சந்தேகம் எல்லாம் மாறட்டும், என் விழாவிலே உன் விரலை போட்டு பாரு. சொன்ன, எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. என் ஆண்டவரே, என் தெய்வமே, உங்க சமூகத்தில் இதோ என்னையே அர்ப்பணிக்கிறேன். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா அப்பதான் இயேசுவோட பரலோகத்தில் இருக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29, ரோமர் 8:29, நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இயேசுவை போல் இருக்கும்படி என்னையும் உங்களையும் அழைத்தார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க முன்குறித்திருக்கிறார். இயேசுவை போல நானும் நீங்களும் இருக்கணும்னு பரலோகத்தின் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதி வைத்திருக்கிறார். எப்படி இருக்கணும்? இயேசுவை போல் இருக்கணும். இவர் மோகன் சிலாசரஸை போல் இருக்கணும்னு, டிஜிஎஸ் தினகரனை போல் இருக்கணும்னு, பாஸ்டர் செல்வினை போல் இருக்கணும்னு ஆண்டவர் முன்குறித்து வைக்கலைங்க. அவர் முன்குறித்து வைத்தது இயேசுவை போல நானும் நீங்களும் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டியாயிற்று, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதுதாயிற்று. அப்படி இப்போ புதுதான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து
யோவான் அப்போஸ்தலன் எழுதின அருமையான ஒரு வசனம் உண்டு. 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாக, போடலாமா, ஸ்கிரீனில் வருது. 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் வாசிக்க சொல்றது இது என்னுடைய கருத்து அல்லன்னு சொல்லத்தான். இது வேதத்தினுடைய வசனம். அதிலே தான் வல்லமை உண்டுன்னு ஆரம்பத்திலே சொன்ன. அதனாலே தான் அவரை தரிசிக்கிற நாளில், அவருடைய வருகையின் நாளில் அல்லது மரணத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு அவரை தரிசிக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டுமானால் இங்கே கிடைக்கிற நாட்களிலே நாளுக்கு நாள் வளர வேண்டுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பான ஒரு ஈவு. இந்த நாளில் நான் வளரணும், அவரை போல மாறணும், இன்னும் வளரணும், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு வாஞ்சை தீராத வாஞ்சையாக இருக்கட்டுமே. உலகத்தில் பணம் சம்பாதிக்க விரும்புகிறவங்க ஜாஸ்தி தூங்க மாட்டாங்க. நடுராத்திரியில எந்திரிச்சு உட்காந்து கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. உலகத்தில் எப்படி இன்னும் பிஸ்னஸே முன்னுக்கு கொண்டுலாம் நினைக்கிறவங்க 3 மணி 4 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கம்ப்யூட்டரில் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறவங்க 7 மணி வரைக்கும் தூங்குறாங்களே. இது நியாயமானு நான் கேட்குறேன். இது நியாயமா? உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் தூக்கத்தை கெடுப்பது தேவையா இருந்தால், உள்ளான மனுஷன் வளர வேண்டுமானால் அவர் உங்களை எழுப்பி விடுகிற நேரத்தில் கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்துருங்க. அவ்வளோதான். கேட்கல, அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். எப்போ எழுந்திருக்கிறதுன்னு கேட்கலாம். அவர் எழுப்பி விடுவார், அது அவருடைய காரியம். எப்போ உங்ககிட்ட பேசணும்னு அவர் விரும்புகிறாரோ அப்போ அவர் எழுப்பி விடுவார். கரெக்டாக எழுப்பி விடுவார். இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாலே மோகன் சீலாசரஸ் ஐயா சொன்னார். இஸ்ரேல் போகிறதுக்கு முன்னாலே பேசும்பொழுது அவர் சொன்னார், எங்கெல்லாமோ ஊழியம் முடித்து நடுராத்திரியில் ரொம்ப சோர்வடைந்து வந்தாரா. கொஞ்சம் நேரமாவது தூங்கணுமே. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சென்னைக்கு போகணும். அப்போ கொஞ்சம் நேரமாவது தூங்கணுமேன்னு ஆண்டவரே நான் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு நேராக அடுத்த ட்ரிப்பு போகிறேன், ஊழியத்துக்கு தான் போகிறேன், உங்கள் ஊழியம்தான், என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி தூங்க போனாரா. 1/2 மணி நேரம் தான் தூங்கி இருப்பார். யாரோ தோளில் தட்டுனாங்க. என்னன்னு கேட்டேன். எழுந்திருன்னாரு. எந்திரிச்சு முழங்காலில் நின்று சொன்னார், ஏசப்பா நான் உங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா, கொஞ்சம் தூங்க என்ன விடுங்க. அவர் சொன்னார், ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த கதையெல்லாம் அவரும் சொன்னார், நானும் சொல்கிறேன். ஆவியானவர் சொன்னார், மகனே நீ இரவும் பகலும் ஊழியத்திற்கு ஓடிட்டு இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய ஊழியத்தை விட நீ தான் எனக்கு முக்கியம். நீ தான் எனக்கு முக்கியம். என் சமூகத்தில் வந்து உட்காரு. நான் உங்ககிட்ட பேசணும், நான் உங்ககிட்ட பேசணும். நீ பேசுறதை நான் கேட்கணும். என் பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அவர் சொன்னார், எந்திரிச்சேன், முழங்காலில் நின்றேன், அப்பாவினிடத்தில் பேச ஆரம்பித்தேன். 4 மணிக்கு ஜெபத்தை நிறுத்தி சென்னை பட்டணத்திற்கு போனேன். எனக்கு எந்த சோர்வும் இல்லை. மோகன் சீலாசருக்கு பேசுகிற இயேசு முகபட்சம் உள்ளவர் அல்ல. எனக்கும் அதே தான் சொல்லுவார், உங்களுக்கும் அதே தான் சொல்லுவார். உன் பிரசங்க எனக்கு முக்கியம் இல்லையா, உன் பாடல் எனக்கு முக்கியம் அல்ல. நீ நடத்துகிற பாடங்களும் பைபிள் ஸ்டடிகளும், நீ நடத்துகிற சர்ச்சும், நீ நடத்துகிற ஆராதனையும் ஜெப கூட்டங்களும் வீட்டு ஜெப கூட்டங்களும் எனக்கு உன்னை விட முக்கியமானதல்ல. எனக்கு அவைகளை விட முக்கியம் நீதான். நீ என்னுடைய பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருந்தால் உள்ளான மனுஷன் பலப்பட ஆரம்பிக்குமே, அவர் பலப்பட ஆரம்பிக்குமே. நீ என்னை போல் மாறணுமே. ஒரு நாள் என்னை சந்திக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போக கூடாதல்ல, உன்னுடைய முகத்தோற்றம் மாறணுமே, நீ இயேசுவை போல் இருக்கணுமே. அதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறேன். எப்படி மாற்றம்? யோவான் 14வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு பூமியில் இருக்கும் பொழுது சொன்னார். யோவான் 14:10, சுவிசேஷம் 14:10. நான் பிதாவிலும், அதேதான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். எவ்வளவு தெளிவாக பேசுகிறார். இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையே இல்லை. எவ்வளவு தெளிவாக பேசுகிறார்.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்க விசுவாசிக்கவில்லையா? அவர் எனக்குள்ளே இருப்பதினாலே தான் இந்த கிரியைகள் நடக்குகிறது. நான் பேசுகிற வார்த்தைகளை நான் பேசுகிறேன். அதே இயேசு அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறார், யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். எப்படி பிதாவானவர் இயேசுவில் நிலைத்திருந்து தம்முடைய கிரியைகளை பூமியிலே நடப்பித்தாரோ அப்படியே 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 என்னிலும் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு உள்ள நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைய வேண்டும். அவன் ஒவ்வொரு நாளும் புது பலனை பெற்று வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவாகிய தலையை போல் மாற வேண்டும். உலகத்தில் எந்த மனிதனும் நான் தேறினவன் என்று சொல்ல முடியாது. பவுலே சொல்லுகிறாரே பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, நான் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது, பிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், அதை பிடிக்க வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னும் சில இடங்களை எட்ட வேண்டும், இன்னும் சில இடங்களை அடைய வேண்டும். சமீபத்திலே வேறொரு பெரிய பட்டணத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய சபையின் பாஸ்டரம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டரம்மா நம்ம ஃபோன் பண்ணி தங்களுடைய குடும்பத்தின் சில காரியங்களை சொல்லி, உங்களுக்கு தெரியும் இந்த காரியம்லாம் நீங்கள் வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நானும் சரின்ட்டேன். அவங்கள்ட்ட அப்புறம் பேசிக்கொண்டு இருந்தேன். பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் சபையில் 1000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் வர்றாங்க. அவங்க எல்லாம் என்கிட்ட வந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நானும் தான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் பல காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார், தரிசனங்களை தருகிறார், அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை தருகிறார். நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்காகவோ என் குடும்பத்திற்காகவோ போய் ஜெபம் பண்ணால் கர்த்தர் பேசவே மாட்டேங்கிறார். என்ன பிரதர் இப்படின்னு கேட்டாங்க. என்ன இப்படி, எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களாவது ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா நீங்கள் முதல் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1000க்கும் மேற்பட்ட விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை சொல்கிறீங்களே, அது மகா பெரிய ஊழியம்மா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்களே உங்கள் காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டாருன்னு, அது எதுக்காக நீ எனக்கும் தெரியாது, இருப்பிலும் மாம்சத்தின் ஆலோசனை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதே போல் சக விசுவாசிகள் அங்கங்கே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்து ஜெபிப்பதற்காகத்தான் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கும்னு சொன்னேன். அந்த அம்மா கேட்ட காரியங்களுக்கு 2 நாளில் பதிலும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், போகட்டும். கர்த்தர் அவருடைய சாயலாக மாறி அவரை போல நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றும், தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு தேவன் ஆலோசனை சொன்னதின்படி, குணமாக்கினதின்படி, அசுத்தாவிகளை துரத்தினதின்படி, தீர்க்க தரிசனம் உரைத்ததின்படி நானும் நீங்களும் பூமியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறபடியால் தான் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் வந்து உங்களிலே வாசம் பண்ணுகிறேன். என்னை போல் மாறுங்கள், நான் உங்களில் வளரட்டும், நாளுக்கு நாள் வளரட்டும். அப்படி வளரும் பொழுது நீங்களும் இயேசுவை போல் மாறிவிடுவீங்க. அருமையான பக்தன் பாடல், உம்மை போல் மாற்றும் இயேசுவை, உம்மை போல் மாற்றும். போட்டும், நேரம் இல்லை, நிறைய பாடல்கள் உண்டு. கொலோசிய நிருபம் 1வது அதிகாரத்தின் 27வது வசனம், கொலோசியர் 1:27 வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். பவுல் சொல்லுகிறார், கொலோசிய விசுவாசிகளே, உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அது முதல்ல பல நாளிலெல்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனால் இப்பொழுது அந்த ரகசியம் நமக்கு வெளிப்பட்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து எங்கே இருக்கிறாரா? விசுவாசிக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை தான் நாம் சுமந்து செல்கிறோம், அவரோட தான் நாம் நடக்குகிறோம், அவரோட தான் நாம் பேசுகிறோம். அவருடைய பலனைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய வார்த்தைகளைத்தான் நாம் பேச வேண்டும். அவர் தான் நாளுக்கு நாள் நமக்குள்ளே வளர வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வளரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக மிக சுலபமாய் மாறும். பாருங்க, லாசருவின் கல்லறைக்கு முன்னதாக இயேசு போய் நின்றார். யோவான் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே போய் ஒருவேளை எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கலாம், மரித்து போய் 4 நாட்கள் ஆகிவிட்ட ஒருத்தனுடைய கல்லறைக்கு முன்னாலே போய் நின்று எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ண போறாரோ, இவர் என்னதான் ஜெபம் ஏறெடுக்க போறாரோன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் அங்கே போய் நின்று பண்ண ஜெபம் ரொம்ப சுலபமான சாதாரணமான ஒரு ஜெபம். பிதாவே, நீர் எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம்.
எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா பிதாவோட இருக்கிற ஐக்கியத்தில் அந்த அளவுக்கு அவர் வளர்ந்து விட்டார். இப்பொழுது நான் பேச போகிற வார்த்தைகள் பிதாவானவர் எனக்குள் இருப்பதினாலே உங்க வார்த்தைகளா இருக்க போகிறது என்பதை அவர் அறிந்தார், அறிந்து பேசினார். ஆகையால் தான் பல நேரங்களிலும் அசுத்தாவிகள் அல்லது மந்திர தந்திரங்கள் அல்லது சூன்யங்கள் அல்லது பிசாசின் கிரியைகள் இவைகள் இருக்கிற இடங்களில் இவைகளுக்காக ஜெபிக்க போகும் பொழுது நான் விசுவாசிகளாகிய அனைவருக்கும் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை தாங்கன்னு ஜெபிக்க ஆண்டவர் ஒருவரையும் அனுப்பினது இல்லை. வேதத்திலே அப்படி இல்லை. மாறாக அவைகளை காட்டுங்கள் என்று சொல்லி ஊழியர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். போய் காட்டுங்க. நான் உதாரணமாய் சொல்லுகிறேன். பலவீனப்பட்டு CF மருத்துவமனையில் போய் ஒரு மருத்துவருக்கு முன்னதாய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த மருத்துவர் மருந்து கொடுப்பதை விட்டு நீங்க கேட்டபடி உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டால் உங்களுடைய வியாதி குணமாகாது. நீங்க மருத்துவரை பார்த்தீங்க, உண்மைதான். ஆஸ்பத்திரி சீட்டு வாங்கினீங்க, உண்மைதான். செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சீங்க, உண்மைதான். ஆனா மருந்து வரலையே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பில்லி சூன்யங்களையும் மந்திர தந்திரங்களையும் கட்டுவதற்கான மருந்து ஆவியின் வல்லமை. அந்த வல்லமையில் நின்று காட்டுங்கள். இயேசு வாக்கு தந்திருக்கிறார். மத்தேயு 18:18 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமியில் கட்டுவது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையோட தான் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறார். காட்டுங்க. அது செயல்படாது, அவ்வளவுதான். அது நின்றுவிடும். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய கிரியைகள் அவ்வளவுதான். தெய்வத்தினுடைய வல்லமையை மீறி போகக்கூடிய எந்த பிசாசின் அதிகாரமும் வல்லமையும் கிடையாது. ஆகையால் தான் சர்வ வல்லவர் வாக்கு தந்திருக்கிறார், என் நாமத்தை பயன்படுத்தி காட்டுங்க, அது காட்டப்பட்டிருக்கும். அதை மீறி எந்த சத்துருவும் போக முடியாது. உள்ளான மனுஷன் வளரணும். அவர் வளர்ந்துட்டே இருக்கணும். அவர் வளர்ந்து அவர் பேசுகிற அளவுக்கு, அவர் அதிகாரம் வெளிப்படுத்துகிற அளவுக்கு, அவர் கட்டளையிடுகிற அளவுக்கு வளர்ந்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே சொல்வார். கட்டளையிட வேண்டிய இடங்களில் அவர் கட்டளைகளை தருவார். நீர் எப்பொழுதும் என்னுடனே கூட இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று லாசருவின் கல்லறைக்கு முன்னதாய் நின்று சொன்ன காரியம் அதுதான். ஆண்டவருடைய கண்கள் தம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. திடீரென்று நீங்க எதிர்பாராத சூழ்நிலைகளில் சில இடங்களில் நிற்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அவருக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு. இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ண சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒருத்தர் உபத்திரவப்படுத்துவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒருத்தர் பேசுவாருனோ திட்டுவாருனோ ஏமாத்துவாருனோ நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த இடத்திலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய மகிமை வல்லமையின் கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆகையால் அவர் சொல்லுவார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன். இல்லை, நான் தான் உன்னை விட்டு பிரிவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லையே, நான் உன் கூட தானே இருக்கிறேன். இந்த இடத்திலே உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன். இந்த இடத்திலே கிரியை செய்வேன். ஒரு விஷயம் நான் இங்கேயே சொல்லியிருக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன், கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் இதுவும். ஒரு நாள் தற்செயலாக ஏதோ காரியத்துக்காக நீலகிரி குன்னூர் டவுனுக்கு போனவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வரணும்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கூட தான் வரணும். நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வரும்பொழுது ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஓடி வந்தாங்க. ஐயா ஐயான்னு சத்தம் போட்டு ஓடி வந்தாங்க. வண்டியை நிறுத்தினேன். என்னம்மான்னு கேட்டேன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் வாங்க என்னாங்க. வண்டியை நிறுத்தி அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு போனேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சிமெண்ட் பெஞ்சில் ஒரு பலவீனமான மகளை உட்கார வச்சுட்டு இந்த அம்மா அங்கே இருந்தாங்க. அந்த மகள் ரொம்ப வியாதியாக இருப்பது பார்த்தாலே தெரியுது. நான் சொன்னேன், என்னம்மான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இவளுக்கு ஜுரம் என்னென்னமோ சொல்லி இப்படி பலவீனமாக இருக்குது, இவளை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். அவங்க பார்த்துட்டு உடனடியாக கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு கொண்டு போனோம்னாங்க. என் கையில் பணம் இல்லை, ஒரு டாக்ஸி எடுத்து கொண்டு போக என்னால் முடியல. எப்படியோ பஸ்ஸுக்கு இவளை கொண்டு போகணும். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் கியூ எல்லாம் நிற்க இவளால் முடியாது. அதனால தான் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு பஸ்ஸில் சீட்டு கிடைச்சா கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் அழுதுட்டு இருந்தேன்யா. அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. வந்தொரு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு நான் அவசரமாக மீன் கடைக்கு போயிட்டுருக்கிறேன். மீன் வாங்கிட்டு வரணும் என் மனைவி சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டா வீட்டுக்கு போக முடியாது. நானும் சரி, இந்த அம்மா கூப்பிட்டது தானேன்னு உடனே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனேன். சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கு பக்கத்தில் போய் நின்றேன். பேருக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன்.
பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பேருக்காகங்கிற உண்மையை சொல்கிற அதனால தான் பேருக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஏசப்பா குணமாக்குங்க, உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், இந்த மகளை தொடுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வரேம்மான்னு ஸ்தோத்திரம் போட்டு நான் மீன் கடைக்கு போனேன். இந்த காரியத்தையும் மறந்தேன். சில வாரங்களுக்கு பின் ஒரு ஆலயத்தில் செய்தி கொடுக்க போகும்போது இந்த அம்மாவை சந்தித்தேன். இந்த அம்மா ஓடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஐயா அன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் ஐயா. நான் என்னம்மான்னு கேட்டேன். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்கல்ல, அப்பமே என் பிள்ளை நல்லாயிட்டான். பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன். எந்த மருத்துவமனைக்கும் கூட்டிகிட்டு போகல, கோயம்புத்தூருக்கும் போகல, எங்கேயும் போகல. நீங்கள் பஸ் வண்டியில் ஏறி போயிட்டீங்க. என் பிள்ளை அம்மா காப்பி வேணும்னா அவளுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்தேன். இப்போ நல்லா இருக்கம்மா போகலான்னா அவள் எந்திரிச்சா, நானும் எந்திரிச்சேன், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இப்போவும் நல்லா தையா இருக்குது, அவளுக்கு எந்த வியாதி இல்லைன்னா. இந்த அம்மா சாட்சி சொல்லவும் நான் யோசித்து பார்த்தேன், ஆமாம் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் கூப்பிட்டு போனதும் ஜெபிச்சது உண்மைதான். ஆனால் நான் எவ்வளோ மோசமான ஊழியக்காரன், அப்பமே மறந்துட்டேனே, திரும்பி ஜெபம் பண்ணலையே. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே, நீங்கள் குணமாட்டீங்க ஸ்தோத்திரம், ஆனால் நான் தப்பு செஞ்சுட்டேன். அன்னைக்கு ராத்திரி ஜெபிக்க போய் உட்கார்ந்தப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணேன். என்னுடைய தப்பை எனக்கு மன்னிங்க சாமி, நான் ஜெபிக்க மறந்துட்டேனே, என்னுடைய அவசர காரியங்களிலே ஈடுபட்டேனே, இது மறந்துட்டேனே. அன்னைக்கு ஜெப வேளையிலே ஆவியானவர் சொன்னார், மகனே நீ ஜெபிக்கும் பொழுது நான் உன் கூட தான் இருந்தேன். எங்கே? பஸ் ஸ்டாண்டில் நீ ஜெபிக்கும் பொழுது நான் உன் கூட தான் இருந்தேன். அவர் அப்பமே கிரியை செய்து விட்டார். நான் திருப்பி ஜெபம் பண்ணேனோ இல்லையோ, அவருடைய கிரியை அப்பமே நடந்தது. தேவன் குணமாக்கி விட்டார். நாம தான் நினைக்கிறோம் என்னுடைய ஜெப குறைவு, நான் அதை செய்யல இதை செய்யல, இது நடக்கணும்னா என்ன செய்யணும்? லாசருவின் கல்லறைக்கு முன்னதாய் நின்ற இயேசுவை போல வளரணும். அவர் நீ எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்பதற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா, அவன் கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியானவர் உள்ளான மனுஷனுக்குள்ளே பெருக வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவர் வளரும் பொழுது நம்முடைய வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய ஜெபங்களில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய செய்திகளில் மாற்றம் ஏற்படும். நம்முடைய பாரம் அதிகரித்து கொண்டே இருக்கும், ஆத்தும பாரம் அதிகமாய் கொண்டே இருக்கும். ஆவியில் வளர்ந்த எந்த மனுஷனும் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொன்ன அதனாலே தான் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏன்னா நரகத்திற்கு போறானே. நான் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. உங்களுக்கு தெரியும், ரோட்டில் ஒரு மின்சார கம்பி அந்து கிடக்கிறது, அந்த கம்பியில் மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு நல்லா தெரியும். ஒரு பையன் சைக்கிளில் வர்றான், ஓடி போய் தம்பி நிறுத்து நிறுத்து. அவன் சொல்கிறான், நான் இப்போதாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக வர்றேன், உன் ஸ்பீடு நிறுத்து, மரணம் முன்னாலே. அவன் எதுக்கு என்ன தடை செய்கிறீங்க, ஏன் குறுக்கிடுறீங்க, நீ போன ஆபத்து அதனால குறுக்கிடுறேன். இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. இதே தான் ஊழியம், வேற வேலை ஒன்றும் கிடையாது ஊழியக்காரனுக்கு. நீ போற பாதை நரகத்தின் பாதை, நிறுத்து, சீக்கிரமா நரகத்தில் போக போறேன், நித்திய காலமா நீ வேதனைப்பட போறேன், நிறுத்து. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், நீ பரலோகம் போறதுக்கு வழி இருக்கு, நிறுத்து உன்னுடைய பயணத்தை. நான் அபகடம் முன்னாலே, ஆபத்து முன்னாலே இது சொல்லாமல் இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட உள்ளான மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு தானாகவே தெரியாமலே இந்த வார்த்தை வந்துவிடும். அதுதான் ஊழிய பாரம் அல்லது ஆத்தும பாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஊழியத்தில் பலப்பட்டிருப்பான், அவன் ஜெபத்தில் பலப்பட்டிருப்பான். நிறைய பேர் சொல்கிற வார்த்தை உண்டு, என்னென்னமோ கஷ்டம் எல்லாம் சொல்லி நான் ஊழியக்காரங்கள்ட்ட போதகர்கள்ட்ட கூட கேட்டிருக்கிறேன். வீட்டில் கஷ்டம், பிள்ளைகள் படிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சொன்னவர் என்ன செய்கிறது, நான் ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். போச்சுங்க. நான் சொல்கிறது அது இல்லைங்க. நீங்களே உங்கள் அவிசுவாசத்தை சொல்லிட்டீங்க. ஒருத்தர் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு இப்போ ஒரு 100 ரூபா வேணும்னு கேட்டால் அந்த 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு தான் சொல்லுவீங்க. நான் என்ன செய்கிறது, உனக்கு ஒரு 100 ரூபா தாரேன் யா சொல்லுவீங்க? இல்லை, அவனுக்கு சாப்பாட்டுக்கு 100 ரூபா தேவை, இந்த 100 ரூபா வச்சுக்கோ போய் சாப்பிடு. தேவனுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை, நான் என்ன செய்கிறது, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், என்னால் அவ்வளோதான் முடியுங்கிற வார்த்தை உன்னுடைய அவிசுவாசத்தினுடைய வார்த்தை. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், நீங்கள் உள்ளான மனுஷனில் பலப்பட்டிருந்தால், கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டு பிரதர், சோர்ந்து போகாதுங்க, இயேசு அற்புதம் செய்வார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதுதான் பதில். அந்த பதில் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்.
அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். அதனால தான் விசுவாசத்தை பற்றி வேதம் அதிகமாய் பேசுகிறது. இன்னைக்கு நேரம் இல்லை. அவிசுவாசி ஆகாமல் விசுவாசி ஆயிரின்னு சொன்ன வார்த்தை அதுதான். நமக்கே விசுவாசம் இல்லைன்னா எப்படிங்க காரியம் நடக்க போகிறது? நமக்கு ஒரு விசுவாசம் வரணும். எதில் விசுவாசம் வரணும்? அபிஷேகத்தில் ஒரு விசுவாசம் வரணும். கர்த்தர் அபிஷேகிப்பாருங்க. இன்னும் 10 வருஷமானாலும் பரவாயில்ல, அந்த அபிஷேகத்தை பெறாமல் நான் விட மாட்டேன். இந்த வாஞ்சை, இந்த விருப்பம், இந்த விசுவாசம், இந்த உறுதி நமக்குள்ள வர வேண்டும். உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அவன் ஜெபத்தில் பலப்பட வேண்டும், வேத வசனத்தில் பலப்பட வேண்டும், பரிசுத்தத்தில் பலப்பட வேண்டும். பவுல் சொன்னார், உம்முடைய தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலன் அடையும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு சபையாக, ஊழியர்களாக எங்களுடைய ஜெபம் அதுதான். உள்ளான மனுஷனில் நானும் நீங்களும் பலப்பட வேண்டும். சகோதரன் வேலுசாமி சென்ற இடத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் சீக்கிரமாய் சென்றுதான் ஆக வேண்டும். உள்ளான மனுஷன் பலப்படாவிட்டால் எங்கே போகிறீங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. தடுமாற்றம் ஏற்படும். அது விசுவாசியினுடைய அனுபவமாக இருக்கக்கூடாது. என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் பலப்பட்டிருக்கிறேன். பவுல் சொன்னாரே, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கரங்களிலிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அதான் விசுவாசம், அதான் விசுவாசி. நமக்குள்ளே அந்த உறுதி வர வேண்டும். உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் தாமே தொடர்ந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொருவரிடத்திலும் பேசுவாராக, இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாம்சத்தின் வார்த்தைகள் அல்ல, ஆவியானவர் தந்த ஆலோசனைகளுக்காய், உபதேசங்களுக்காய் நன்றி கூறுகிறோம் ராஜா. எங்களுடைய மாம்சம் பலவீனம் அடைந்தாலும் யோபு சொன்னதை போல இந்த மாம்சமானது அழுகி நாறி ஒன்றுமில்லாமல் போனாலும் என் சொந்த கண்களால் என் மீட்பரை நான் காண்பேன், அவர் கண்மலையின் மேல் நிற்பார் என்கிற உறுதி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தற்காலிகமான இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்காய், நன்மைகளுக்காய், மேன்மைகளுக்காய் அதிகம் பிரயாசப்படாமல் கர்த்தருடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குகிறோம். ஆண்டவரே, உள்ளான மனிதனை பலப்படுத்துவீராக, ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் மனிதனுடைய ஆத்மாவோட இடைப்பட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அச்சாரத்தை, உறுதியை தந்து ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் புது பலன் ஊற்றும்படி அடியேன் ஜெபிக்கிறேன். வந்ததை போல அல்ல ராஜா, ஆவியில் தொடப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவுங்க. ஒரு புது பலனை கர்த்தர் தாங்க, ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் தாங்க, ஒரு புது ஜீவனை கர்த்தர் தாங்க, ஒரு புது வல்லமையை கர்த்தர் ஊற்றுங்க. வந்ததை போல திரும்பி போக கூடாது ராஜா. உமது அபிஷேகத்தினால், உமது பலத்தினால், உமது பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கிரியை செய்யும்படி அடியேன் ஜெபிக்கிறேன். ஆவியாகிய கர்த்தரால் உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும் ராஜா. இயேசுவை போல் மாற வேண்டும், இயேசுவை போல் மாற வேண்டும். உம்மை போல் நாங்கள் பேச வேண்டும், உம்மை போல் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், உம்மை போல் ஒரு நாள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்க மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் பொழுது நாங்களும் பரலோகத்தில் வந்து சேர வேண்டுமே. அதற்காக ஜெபிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். ஆவியில் பலப்படுத்துவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்ததற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.